We are going to continue to study God's word. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்க போகிறோம். James chapter 2 verse 8 talks about the royal law of love. யாக்கோபு 2-ம் அதிகாரம் 8-ம் வசனம் ராஜரீக அன்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். It talks about loving God, loving yourself and loving others. தேவனை நேசிப்பதும் நம்மை நேசிப்பதும் மற்றவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்ற அந்த காரியங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். And we have been studying this particular verse of scripture for few weeks now. கடந்த சில வாரங்களா இந்த வார்த்தையை நாம் குறித்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். Because this is very fundamental and it is very very foundational to our Christian living. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது அடித்தளமான ஒரு காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இது காணப்படுகிறது. Therefore we need to take time to really get into grips with what the scripture is teaching. அதனால நேரம் எடுத்து வேதம் என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதை கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. So we are looking at love and how we can express that love to others. அன்பை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அன்பை எப்படி மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த முடியும் என்பதை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். And February 14th it is called Lovers Day. பிப்ரவரி 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். And everybody wants to do something because that is the particular day when everybody is supposed to express love. அன்றைக்கு தான் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை செய்வார்கள். But the problem is if you do not know what love is in the first place, your expression will also be wrong. முதலாவது அன்பு என்னவென்று தெரியாமலே இருப்பீர்கள் என்றால் அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பது யாருக்குமே தெரியாது. What will happen is that you will begin to express something according to your own understanding or how you have experienced it in the first place. ஒருவேளை நீங்கள் புரிந்து கொண்ட வண்ணமாகவோ இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி அன்பை அனுபவித்தீர்களோ அந்த விதத்தில் தான் நீங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவீர்கள். So we come across lots of advertisements this week. இந்த வாரங்களிலே நிறைய அட்வர்டைஸ்மென்ட்ஸ் பார்த்திருப்பீர்கள். Surprise her with a Valentine break. அது quotation. யார சர்ப்ரைஸ் பண்றதுன்னு தெரியல. யார வேணாலும் பண்ணலாம். You know they are planning exciting weekends and அப்படியாக வார இறுதியிலே ஏதோ ஒரு வியப்பை ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டும் என்று காரியங்களை செய்கிறார்கள். But the whole problem is they are trying to do something and they want to express something having not experienced it in the first place. அன்பை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்காமலேயே அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். We are created with the capacity to receive and to express love. தேவன் தன்னுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நம்மை படைத்திருக்கிறார். But the problem is when sin entered man's life. பிரச்சனை என்னவென்றால் பாவம் மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்த உடனே his intellect, his emotions, his will, they all got messed up. அவருடைய சித்தம், அறிவு, உணர்ச்சிகள் எல்லாம் குழப்பத்துக்கு நேராய் கொண்டு செல்லப்பட்டது. And from selfless love it has come to a place called selfish love. தன்னலம் இல்லாத ஒரு அன்பிலிருந்து தன்னலம் மிகுந்த ஒரு அன்பாய் மக்களுடைய அன்பு மாறி போனது. And that is why we need to understand what is the true kind of love. அதனாலே உண்மையான அன்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. The Bible says this is how we know what love is. அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. That Christ gave his life on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே தேவன் தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறார். How can we experience the love of God in our life? அப்படி என்றால் தேவனுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் அனுபவிக்க முடியும்? The Bible says the love of God has been poured into our hearts through the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. And the psalmist uses the expression my cup runs over. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். As a result of having experienced the love of God, we are in a position to express that same love to others. தேவனுடைய அன்பை நாம் அனுபவித்த ஒரு கோணத்திலே நாம் இருக்கும்போது அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த முடியும். Paul says what I have received from God I will pass it on to you. கர்த்தரிடத்தில் நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். Again we don't have to manufacture it ourselves. ஏதோ நாமே அதை சொந்தமாய் முயற்சி எடுத்து செய்து கொடுக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. We are only distributors or channels of God's love to flow in and to flow through. தேவனுடைய அன்பை நம் மூலமாய் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஒரு வாய்க்காலாய் தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். So how does that happen? அது எவ்வாறாக நடக்கிறது? The Bible says the fruit of the Spirit is love. ஆவியின் கனி அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. So the Holy Spirit produces this fruit which is called love in our life. அன்பு என்கிற கனியை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிக்கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். And all we have to do is to cooperate with the work of the Holy Spirit in our lives. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற கிரியைக்கு நாம் ஒத்துழைத்தால் போதும்
அந்த கனி நம்மிலே வெளிப்படுகிறதா இருக்கிறது. and how to express our love for God. தேவனுக்கு நம்முடைய அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த We முடியும்? have looked at a few ways in which we can express our love. எப்படி நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியும் என்று ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். By expressing an attitude of gratitude. ஒரு நன்றி மிகுந்த இதயத்தோடு கூட அதை வெளிப்படுத்த முடியும் என்று பார்த்தோம். By loving what God loves. தேவன் நேசிக்கிற காரியங்களை நாம் நேசிப்பதின் மூலமாய் By வெளிப்படுத்த முடியும். hating what God hates. தேவன் வெறுக்கிற காரியத்தை நாம் வெறுப்பதின் மூலமாய் தேவ அன்பை By வெளிப்படுத்த being முடியும். sensitive to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்வுள்ளவளாய் நடந்து கொள்ளும்போது தேவ அன்பை By வெளிப்படுத்துகிறோம். rejecting the world system and operating on the word system. தேவன் உலக காரியங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அந்த வழியிலே செயல்படுத்துவதன் மூலமாக. Again, if you try to do all these things in your own strength, you will get frustrated and you will give it up altogether. இவைகள் எல்லாவற்றையும் சொந்த பலத்தினாலே செய்ய முயற்சிப்போம் என்றால் நாம் விரக்தி அடைந்து வேண்டாம் என்றுதான் விட்டு விடுவோம். That is why we have the power of the Holy Spirit who energizes and empowers us to do what God wants us to do. அதனால தான் தேவ ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளா இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் செயல்படுத்தக்கூடிய வல்லமையும் பலனையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். Remember what Paul says, we all know it by heart. பவுல் சொல்கிற வார்த்தைகளை ஞாபகப்படுத்துங்கள், அது நம்ம எல்லாருக்கும் I தெரியும். can do all things through Christ who strengthens என்னை me. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று Which சொல்கிறார். means without his help we cannot do godly things. அப்படி என்றால் தேவ உதவி இல்லாமல் தேவ காரியங்களை நம்மால் செயல்படுத்த முடியாது. Again, how can we express our love for God? அப்படி என்றால் தேவனுக்கு நம்முடைய அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? Remember, the chief commandment in the Bible is this: பிரதான கற்பனை வேதத்திலே சொல்லப்பட்டது இதுவா இருக்கிறது. to love your God with all your heart, all your mind, all your soul, with everything that is within you. உன் தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் சேவிப்பாயாக நேசிப்பாயாக என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. See, that is the chief commandment that we have to obey. அதை கடைபிடிக்க வேண்டிய அடித்தளமான கற்பனையாய் அது காணப்படுகிறது. And if that is true, அது உண்மை என்றால் how can we love God? தேவனை நாம் எவ்வாறாக நேசிக்க முடியும்? What does it mean to love God? தேவனை நேசிப்பது என்றால் என்னவா இருக்கிறது? How can I show that? எவ்வாறாக நான் அந்த அன்பை How வெளிப்படுத்த can I முடியும்? prove that in my life? அதை என்னுடைய வாழ்க்கையில எப்படி நான் நிரூபித்து காண்பிக்க முடியும்? 1 John chapter 5 and verse 3. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் The என்றால், Bible says, for this is the love of God, that we keep his commandments, and his commandments are not burdensome. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. So how can we love God? எவ்வாறாக நாம் தேவனை நேசிக்க முடியும்? Or what is the proof that we love God? தேவனை நேசிக்கிறோம் என்பதற்கு எது ஆதாரமாய் இருக்கிறது? The Bible says to love God is to obey his commandments. தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்வோம் என்றால் அவருடைய கற்பனைகளுக்கு கைக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. And Jesus says, if you love me, you will keep my commandments. இயேசு சொல்லும்போது என்னை நேசிப்பீர்கள் என்றால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள் என்று சொன்னார். And the Bible again says, is the commandments of God are not burdensome. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று இந்த வார்த்தையை சொல்லுகிறது. To use another expression, the Bible says it is not oppressive or grievous. அந்த இன்னொரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் அது நம்மை ஒடுக்குகிற இல்லாவிட்டால் குறைவுபடுத்துகிற ஒரு காரியம் அல்ல அது. Because this is a love relationship. இது ஒரு அன்பின் உறவாய் காணப்படுகிறது. You know, since it is a love relationship, it is not possible for you to get stressed out in this love relationship. இது அன்பின் உறவா இருக்கிறபடினால அந்த அன்பினாலே கடினமா இல்லாவிட்டால் விரக்தி அடைந்து போகிற நிலைமைக்கு நான் வரவே முடியாது. And that is why the Bible says it is not grievous, or it is not oppressive, or it is not burdensome. அதனால தான் வேதம் சொல்லுகிறது அது பாரம் அல்ல, அது கடினம் அல்ல, கஷ்டம் அல்ல என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. Then again, how is that possible? அப்படி என்றால் அது எவ்வாறாக நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாக இருக்கிறது? Remember, when you approach scripture with the idea that I have to do it myself, தேவனுடைய வார்த்தையை இந்த விதமாய் வாசிப்பீர்கள் என்றால் நான் வாசிக்க வேண்டும், செய்ய வேண்டுமே என்று சொல்லி வாசிப்பீர்கள் என்றால், or no, with the attitude I have to do it, நான் செய்ய வேண்டுமே என்ற நோக்கத்தோடு அந்த காரியத்தை செய்வீர்கள் என்றால், then you are taking the whole burden upon your own self. அந்த முழு பாரத்தையும் உங்கள் மேலாக நீங்கள் சுமத்திக் கொள்கிறீர்கள். And that is how people get very fearful and getting very frustrated in Christian life. அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில மக்கள் அப்படியாக ரொம்ப பயந்து விரக்திக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். For example, when they get saved, ரட்சிக்கப்படுகிற நாட்களை யோசிப்பீர்கள் என்றால், they appreciate what God has done for them. தேவன் அவர்களுக்கு செய்த காரியத்திற்கு நன்றி சொல்வார்கள். How God has forgiven all their sins. அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்ததற்காக அப்படி சந்தோஷப்படுவார்கள். And on the other side of it, அதற்கு மறுபக்கம் பார்ப்பீர்கள் என்றால், they kind of get very overwhelmed with the sense of responsibility
having to live a holy life. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு கூட அந்த வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷமாய் Let செயல்படுவார்கள். me use another expression. இன்னொரு வார்த்தையை நான் அதற்கு சொல்லட்டும். God has made my slate clean. அப்படியாக என்னுடைய ஸ்லேட் எல்லாம் தேவன் சுத்தமாய் க்ளீன் பண்ணி வைத்து விட்டார். But now I am overwhelmed. How can I keep this slate clean for the rest of my life? என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் எவ்வாறாக சுத்தமாய் இருக்க முடியும் என்ற எண்ணத்திலேயே நாம் வாழ ஆரம்பிப்போம். Remember the thief on the cross? கல்வாரி சிலுவையில அந்த கள்ளன் ஒருவன் இயேசுவோடு தொங்கினான். He got saved and he died within few hours. அவன் அந்த நேரத்திலே ரட்சிக்கப்பட்டு உடனே மரித்து போனான். But we got saved, we are living for more than 40 years. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டு இன்னும் 40 வருஷங்களுக்கு மேலாய் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். For him, saving and dying happened in the same day. அவன் ரட்சிக்கப்பட்டதும் மரிப்பதும் ஒரே நாளிலே அந்த திருடனுக்கு முடிந்து விட்டது. But for us, இந்த திருடனுக்கு, now you understand what I am trying to say. You get saved and you live for 50 years and you are kind of overwhelmed with the sense, how am I going to live, my life, Christian life, for the rest of my years? நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது, எப்படி நான் கிறிஸ்தவனாய் இனிமேல் இந்த உலகத்திலே வாழப் போகிறேன் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வாழ ஆரம்பிக்கிறோம். See, when you are overwhelmed with responsibility, you get very burdened by the very word that is supposed to liberate you. அப்படியாக உங்களை விடுதலையாக்கின வார்த்தையே உங்களுக்கு பாரமாய் மாறி விடுகிறது. ஏனென்றால் எனக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு பாரத்தோடு வாழ ஆரம்பிக்கிறீர்கள். The Bible says the commandments of God are not burdensome. ஆனால் வேதம் குறிப்பிடுகிறது அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லி. Tell your neighbor it is not burdensome. பக்கத்துல உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, அது பாரமானவை அல்ல என்று. Because many people think, ஐயோ நான் பரிசுத்தமா வாழணுமே, ஏன் தான் ரட்சிக்கப்பட்டேனோ. They go to even to that extent. அந்த எண்ணத்திற்கு சில மக்கள் தள்ளப்படுகிறார்கள். But the Bible says it is not burdensome. அது பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. How come it is so easy, the Bible? அவ்வளவு எளிமையாய் எவ்வளவாய் அது இருக்கிறது? Because you are not doing or obeying the commandments of God in your own strength. The Holy Spirit is with you to empower you to do what God wants you to do. உங்கள் சொந்த பலத்தினாலே அந்த கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய உதவியோடு கூட அந்த கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியலாம். Always remember that we are only co-laborers with God. தேவனோடு நாம் உடன் வேலையாட்களா இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். In other words, we have to do only what we can do. God will take care of the rest. நாம் செய்ய முடிந்ததை தான் நாம் செய்ய முடியும், மற்றதை தேவன் பார்த்துக் கொள்வார். In other words, God will empower you to do what you can do. நீங்கள் செய்ய வேண்டியதை தேவன் செய்யும்படியாய் அந்த பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். That is why the Bible says, be holy as I am holy. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. It does not mean I want you to be holy. I don't know how you are going to manage it, but be holy. அது இவ்விதமாய் சொல்லவில்லை, நீங்கள் பரிசுத்தமாக தான் இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமாய் இருப்பீர்கள் என்று தெரியாது, ஆனால் பரிசுத்தமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. No, the Bible says, be holy as I am holy. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. The Bible says, he that is in us is greater than he that is in the world. உலகத்திலே இருப்பவனை பார்க்கலாம் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. So it is not oppressive, it is not grievous. அது ஒரு பாரமான காரியம் அல்ல, ஒரு கஷ்டமான காரியம் அல்ல. Then how does it work out in such a way that obedience becomes an expression of our love for God? எப்படி தேவனுடைய அன்பை நம்முடைய கீழ்ப்படிதல் மூலமாய் நாம் வெளிப்படுத்த முடியும்? அப்படி Two words upon which we are going to do a good study of this particular verse. இரண்டு வார்த்தைகளிலே இந்த மாலை அதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். Motivation and manifestation. ஒன்று நோக்கமாய் இருக்கிறது, இன்னொன்று செயல்பாடாய் இருக்கிறது. Let me say that again. அதை நான் மறுபடியும் சொல்லட்டும். Motivation, ஒன்று நோக்கமாய் இருக்கிறது, that leads to manifestation. அதன் மூலமாய் அந்த அந்த காரியம் செயல்பாட்டுக்கு வருகிறது. Because if you are not motivated, then obedience doesn't happen in your life. ஒருவேளை நீங்கள் ஒரு நோக்கம் இல்லாமல் செயல்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு கீழ்ப்படிவது கடினமாய் மாறிவிடும். நோக்கம் என்றும் சொல்லலாம், ஊக்கம் என்றும் சொல்லலாம். Motivation is being inspired to do that. ஊக்கப்படுத்துவது இல்லை என்றால் நாம் அதை செயல்படுத்த முடியாது. And how is that possible when it comes to love and obedience? அது அன்பிற்கும் கீழ்ப்படிதலுக்கும் எப்படி சம்பந்தப்பட்டு அந்த காரியம் வேலை செய்கிறது? Because to love God is to obey his commandments. தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லும்போது அவர்களுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Again the Bible says obedience is not burdensome. அவருடைய அன்பானது அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. If you find the obeying God's word has become a burden for you, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது
பாரமா இருக்கும் என்றால் then you have to rethink about God's love for you. தேவனுடைய அன்பை குறித்து நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமா How இருக்கிறது. many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? Remember in the olden days where when they have no power steering. பழைய காலத்துல இந்த வாகனத்திலே பவர் ஸ்டியரிங் இருக்காது. I remember when we were growing up, the lorry used to turn at this particular corner. சிறு பிள்ளைகளா இருக்கும்போது நான் பார்த்திருக்கிறேன் இந்த கார்னர்ல லாரியை திருப்புவதற்கு எவ்வளவு It's a கஷ்டப்பட்டார்கள். very sharp turn, so they have to really use force to make a good turn. அது ஒரு சிறிய வளைவா இருக்கிறது பண்ணினால நல்ல பலனை பிரயோஜனப்படுத்தி அந்த லாரியை திருப்ப வேண்டும். So I've seen the cleaner guy come and sit next to the driver, and they will both do this with the steering wheel. டிரைவரும் கிளீனரும் சேர்ந்து டிரைவர் சீட்ல உட்கார்ந்து ரெண்டு பேரும் ஸ்டியரிங் வீலை திருப்பிட்டு இருப்பாங்க. Only then they can turn the whole thing and the lorry can go into this particular. அப்பொழுதுதான் இந்த வாகனத்தை திருப்பி இந்த சந்துக்குள்ள ஓட்டி கொண்டு போக முடியும். And we understand when there is no power steering. அது பவர் ஸ்டியரிங் இல்லாத காலத்திலே அது அவ்விதமா இருந்தது. But now they have power steering. ஆனால் இப்பொழுது இருக்கிற காலத்துல எல்லா வாகனத்திலும் பவர் ஸ்டியரிங் So இருக்குது. they don't use that much force. அதற்காக ரொம்ப பலனை அவர்கள் பிரயோஜனப்படுத்துவதில்லை. They just normally do that, and the big vehicle can make a easy turn. ஒரே கரங்களிலே அந்த ஸ்டியரிங் வீலை அவங்க திருப்பும் போது அந்த பெரிய வாகனம் திரும்பி விடுகிறது. When you don't do things without the help of the Holy Spirit, you have to call for another man to do that. பரிசுத்தாவின் உதவி இல்லாமல் நீங்கள் காரியங்களை செய்யும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு அந்த வேலையை செய்ய வைக்க வேண்டியதா Even இருக்கும். then it becomes a problem. அப்பொழுதும் அது பிரச்சனையாக தான் இருக்கும். But the Bible says when you receive the Holy Spirit, you receive power. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது அதோடு வல்லமையை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று வேதம் How சொல்லுகிறது. many of you got power steering today? ராத்திரி வேளையில எத்தனை பேர்கிட்ட பவர் ஸ்டியரிங் இருக்கிறது? இருக்குதா இல்லையா? இல்லையா? ரெண்டு பேர் சேர்ந்து இழுத்துட்டு பைபிள் ஸ்டடிக்கு வந்தாங்களா? நீங்க அப்படியே ஜாலியா வந்திருக்கிறீங்களா? You understand what I am trying to say? You know, previously many people have to nudge you, force you to come. ஒரு காலங்களிலே நிறைய பேர் உங்களை தள்ளி வர வேண்டும் என்று சபைக்கு இழுத்து கொண்டு வந்திருப்பார்கள். No, nobody needs to motivate. We are already motivated. இப்பொழுது யாரும் உங்களை ஊக்கப்படுத்த வேண்டியதில்லை, நீங்களாகவே ஊக்கப்பட்டு இங்க We வந்திருக்கிறீர்கள். get excited Wednesday morning because we are going to the Bible study tonight. புதன்கிழமை காலையிலேயே அப்படியாக இன்னைக்கு மாலை வேளையிலே பைபிள் ஸ்டடி போகிறோம் என்று ஒரு நம்பிக்கையோடு வருகிறோம். Somebody invites you for dinner tomorrow evening in Residency Hotel. ஒருவேளை நான் ரெசிடென்சி ஹோட்டல்ல சாப்பிடுவதற்கு ராத்திரி அழைத்தால் And you fast from the morning. காலையில இருந்து சாப்பிடாம உட்கார்ந்திருப்போம். ஏன் இவ்வளவு கம்மியா நைட் எல்லாம் நைட் வச்சுக்கலாம். Because we have a big meal in the night. ஏன்னா நாளைக்கு நிறைய நைட் சாப்பிட வேண்டியது இருக்குது என்று சொல்லுவோம். Let me tell you, this is much more greater meal. அதை விட இது பெரிய சாப்பாடா இருக்கிறது. This is called midweek feast, not midweek service. வாரத்தின் மைய பகுதியில ஒரு பெரிய விருந்தா இருக்கிறது. ஆராதனையில மிகப்பெரிய விருந்து. ஆமென். ஏற்கனவே சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாதி உள்ள போகாது. You understand what I am trying to say? You know, it's getting ourselves motivated. நம்மையே ஊக்கப்படுத்திக் கொள்வதா இருக்கிறது. Then again, we don't have to do that. That's the whole point. நாம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. We have to cooperate as the Holy Spirit does His work of grace in our life. கிருபையின் காரியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்திலே செய்யும்போது அவரோடு நம்ம ஒத்துழைத்தால் அது போதுமானதா So இருக்கிறது. motivation leads to manifestation. ஊக்கப்படுத்தல் காரியம் செயல்பாட்டுக்கு வருகிறதா இருக்கிறது. So what motivates the Godhead? தேவனுடைய தன்மையை எது ஊக்கப்படுத்துகிறதா If இருக்கிறது? you look at God, we can learn how we have to operate. தேவனை நாம் பார்க்கும்போது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். Because we are created in the image of God. ஏனென்றால் தேவ சாயலாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். And the Bible says, John 3:16, for God so loved the world that He gave. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு தந்தருளினார், ஏனென்றால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 So வாசிக்கிறோம். what motivated God to give His only begotten Son? தன்னுடைய சொந்த குமாரனை ஒரே பேரானவரை கொடுக்கும்படி எது தேவனை உந்தி தள்ளினது? The Bible says because He loved, He gave His only begotten Son. அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கென்று கொடுத்தார். So what motivates God? எது தேவனுக்கு ஊக்கம் கொடுத்தது? To put it in another way, God is love. தேவன் அன்பாக இருக்கிறார். Therefore whatever He does because of love. ஏதெல்லாம் தேவன் செய்கிறாரோ அன்பின் நிமித்தமாய் அவர் செய்கிறவராய் How இருக்கிறார். many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? For so God so loved, He gave. தேவன் அன்பு கூர்ந்தபடினாலே அவர் தந்தருளினார். 1 John chapter 4 and verse 10 the Bible teaches. 1 யோவான் 4:10 வேதம் சொல்கிறது, He loved us and sent His Son to be sacrificed for our sins. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரிய பலியாக தன்னுடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். Because He loved us. அன்பு கூர்ந்ததனாலே அனுப்பினார். So He gave His Son because He loved. அவர் தன்னுடைய குமாரனை அன்பு கூர்ந்தபடினாலே கொடுத்தார். Not just giving, but gave Him as a sacrifice
for our sin. நம்முடைய பாவங்களுக்கு ஒரு பலியாய் அவரையே நமக்கு கொடுத்தார். And that is also done because of his love for you and for me. உங்களுக்கும் எனக்கும் தேவன் அவர் நம்ம மேல வைத்த அன்பு நிமித்தமாய் அந்த காரியத்தை அவர் So செய்தார். again we have to look at it from this particular perspective. இந்த காரியத்தை இந்த கண்ணோட்டத்தோடு இதை பார்ப்பது அவசியமாய் இருக்கிறது. He gave because he loved. அவர் நேசித்தபடினாலே அவரை கொடுத்தார். But when you come to Christ, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் வரும்போது, when you take Christ as an entity, கிறிஸ்துவை நாம் உதாரணமாக எடுக்கும்போது, he came because he loved. அவர் நம்மை நேசித்தபடினாலே அவர் இறங்கி வந்தார். I hope you understand the connection. அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன். He loved, so he gave. பிதாவானவர் நேசித்தபடினாலே குமாரனை கொடுத்தார். What happens if the son did not love us? குமாரன் நம்மை நேசிக்கவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? If that is true, then he was forced to come, and because of force he came. அதை யாரோ உந்தி தள்ளி செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி செய்தது போல தோன்றும். You understand what I'm trying to சொல்வதை say? புரிந்து கொள்கிறீர்களா? The father loved, so he gave. பிதாவானவர் அன்பு கூர்ந்தபடினாலே குமாரனை கொடுத்தார். So the son can ask, for example, ஒருவேளை குமாரன் விதமாய் கேட்டிருக்கலாம், if you love, you go. அப்பா நீங்க நேசிச்சீங்கன்னா நீங்க தான் போகணும், Why do you want to send me? என்னையே அனுப்புறீர்கள் என்று கேள்வி கேட்டிருக்கலாம். Let me approach it in another particular context. இன்னொரு வகையிலே நான் அதை சொல்லட்டும். When children are born, for example, சிறு பிள்ளைகள் நம்முடைய வீட்டிலே பிறக்கும்போது, and the parents, they give the child, entrust the child for ministry and so on. அப்படியாக ஊழியத்திற்கென்று பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அவர்களை வளர்ப்பார்கள். And they constantly tell the child, you have been kind of dedicated for ministry and so on. ஊழியத்துக்கென்று உன்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லியே அவர்களை அப்படியாக So வளர்ப்பார்கள். some children, they don't create much problem, they just go with the flow. அதை பெற்றோர் சொல்வதற்கு சிலர் யாரும் மறுப்பு தெரிவிக்காமல் அவர்களோடு சேர்ந்து அந்த காரியங்களை செய்வார்கள். But some children, they grow up சில பிள்ளைகள் வளர்ந்த உடனே and they will say, who did you ask? யாரை கேட்டு என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்பார். If you want to serve God, you serve God. நீங்க ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க போயிருக்கணும். Why did you give me or dedicate me for ministry? என்ன எதுக்கு ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தீர்கள் என்று கேட்பார். You should have asked me first. என்ன முதல்ல கேட்டிருக்கணும். அப்படியே கேட்டிருந்தாலும் இவனுக்கு புரிஞ்சிருக்காது, தலையாட்டி இருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. You understand what I'm saying? You know, and they ask such questions. அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள். If you love God, you serve God. நீங்கள் தேவனை நேசிப்பீர்கள் என்றால் நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். You can't force me to serve God. என்னை கட்டாயப்படுத்தி தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாது. How many of you understand the logic of it? அந்த வித்தியாசத்தை எத்தனை பேர் புரிந்து So கொள்கிறீர்கள்? the father loved, so he gave the son. பிதாவானவர் நம்மை நேசித்தபடினாலே குமாரனை கொடுத்தார். But the Bible also teaches the son loved us, that is why he gave himself up for us. குமாரனும் நம்மை நேசித்தபடினாலே கல்வாரி சிலுவையிலே தன்னையே நமக்கென்று கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Again, what motivated the whole episode? இந்த முழு காரியத்தையும் எது ஊக்கம் கொடுத்து உந்தி தள்ளினது? The Bible says it was not compulsion. ஏதோ கட்டாயப்படுத்தி அவர் செய்யவில்லை. It is, all this happened because of his love for you and for me. உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொண்டிருக்கிற அன்பின் நிமித்தமாய் அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார். Galatians chapter 2 and verse 20, Paul makes it very clear. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பவுல் விதமாய் தெளிவாய் சொல்லுகிறார். I am crucified with Christ, I no longer live, but Christ lives in me. கிறிஸ்துவோடு நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று And சொல்லுகிறார். he says, the life I live in this body is through faith in the Son of God who loved me and he gave himself for me. கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவனுக்கென்று நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். Again the Bible makes it very clear. வேதம் அதை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. He loved us and that is why he gave himself for us. அவர் நம்மை நேசித்தபடினாலே தன்னையே நமக்கென்று கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். Again look at the time when Jesus was arrested. இயேசுவை கைது செய்து கொண்டு போன காலங்களை யோசித்து பாருங்கள். You know, he voluntarily went forward. தன்னையே அவர் ஒப்பு கொடுத்து அவர்களோடு சேர்ந்து நடந்து சென்றார். The Bible says, who have you come in search of? யாரை தேடி வந்தீர்கள் என்று அந்த போர் சேவர்களை பார்த்து கேட்டார். And the soldiers said, we have come in search of Jesus. இயேசுவை தேடி வந்தோம் என்று சொல்லி அந்த போர் சேவர்கள் சொன்னார்கள். What did Jesus do? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? If he wanted to make an escape, அவர் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று யோசித்திருந்தால் he could have made an escape, no problem. அவர் அப்படியாக யாரையோ ஒருத்தர் கை காமிச்சிட்டு தப்பிச்சிருக்கலாம். But the Bible says, if you have come for Jesus, it is me, let them go. இயேசுவை தேடி வந்தீர்கள் என்றால் நான் தான் அந்த இயேசு, மற்றவர்களை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். The women were crying as he was carrying the cross. அப்படியாக கல்வாரி சிலுவையை தூக்கி சுமந்து இயேசு நடக்கும்போது ஸ்திரீகள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். Jesus said, don't cry for me. எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் என்று சொன்னார். It's not that I was forced into doing this. ஏதோ என்னை கட்டாயப்படுத்தி செய்ய வைத்து விட்டார்கள் என்று அவர் சொல்லவில்லை. It's not that I ignorantly got caught in the schemes of these people. இந்த மக்கள் எல்லாம் ஏதோ என்னை வேண்டுமென்று இதில் மாட்ட வைத்து விட்டார்கள், தெரியாமல் மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லவில்லை. Don't cry for me. எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் என்று சொன்னார். Cry for you
and for your children. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். Because I am doing this because I love you. உங்களை நேசிக்கிறபடினாலே இந்த காரியத்தை தெரிந்தே செய்கிறேன் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. So when Christ gave his life for you and for me, உங்களுக்கும் எனக்கும் தேவன் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது he was not forced to do that. ஏதோ கட்டாயப்படுத்தி அவர் அந்த காரியத்தை செய்யவில்லை. When he does not do that because he was made to do that. ஏதோ அவரை செய்ய வைத்து விட்டார்கள் என்று அந்த காரியத்தை அவர் செய்யவில்லை. வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கொண்டேன் என்றும் செய்யவில்லை. He did it because there is no other way. வேற வழியே இல்லை என்றும் கூட செய்யவில்லை. No, he did it all because he loved you. அவர் உங்களை நேசித்தபடியினாலே கல்வாரி சிலுவையை தூக்கி சுமந்தார். If he doesn't force, he did not do it by force. அவர் கட்டாயத்தினாலே அவர் செய்யவில்லை என்றால் He doesn't force you either. உங்களையும் தேவன் கட்டாயப்படுத்துவதில்லை. Hallelujah. Hallelujah. Then how does obedience come into our life? அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறாக கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது? Father gave because he loved. பிதாவானவர் நம்மை நேசித்தபடினாலே குமாரனை கொடுத்தார். Son came because he loved. குமாரன் நம்மை நேசித்தபடினாலே இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். He gave himself because he loved us. அவர் நம்மை நேசித்தபடினாலே தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தார். And in Ephesians chapter 5 and verse 2 the Bible says, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, remember the foundation, motivation leads to manifestation. அப்படியாக அந்த நோக்கம் இதாவிட்டால் உந்தி தள்ளுதல் செயல்பாட்டுக்கு நேராய் நம்மை கொண்டு செல்கிறது. The Bible says, walk in love just as Christ also loved you. Ephesians 5 and verse 2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். So Paul says, walk just as Christ also walked. கிறிஸ்து நடந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். How did Christ walk on earth? உலகத்திலே கிறிஸ்து எவ்வாறாக நடந்து போனார்? The Bible says he loved you and that is why he did whatever he did. அவர் அன்பின் நிமித்தமாய் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் நமக்காய் செய்து முடித்தார். And he also offered himself as a fragrant offering to God. சுகந்த வாசனையாய் காணிக்கையாய் தேவனுக்கென்று தன்னையே ஒப்பு கொடுத்தார். And the Bible says therefore be imitators of God. அதனால தேவன் செய்ததை நாமும் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. The key point is what motivated him to do. எது அவரை உந்தி தள்ளினது செய்வதற்காக அந்த காரியத்தை? The Bible simply says he loved you and that is why he did what he did. அவர் நம்மை நேசித்தபடினாலே அவர் செய்த காரியத்தை நமக்காய் அவர் செய்து முடித்தார். How can we express our love for God? நம்முடைய அன்பை தேவனுக்கென்று நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? To love God is to obey his commandments. தேவனுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் அவருக்கு நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். What motivates me to obey to the word of God? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு எது எனக்கு உந்தி தள்ளுகிறது? The Bible says love should be the chief reason why you obey to God's word. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிவதற்கு அன்புதான் நமக்கு அடித்தளமாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. Amen. Amen. Again the Bible says in verse 25 of Ephesians chapter 5. எபேசியர் 5:25ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் Again puts it in a family context. குடும்ப ரீதியிலே அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Says husbands love your wife just as Christ also loved you. புருஷர்களே உங்கள் மனைவியின் மேல் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். So the Bible says love your wife as you understand what love is. அன்பு என்ன என்பது புரிந்து கொண்டு மனைவியை நேசிக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்கிறது. Or let me put it in another way. இன்னொரு வகையிலே நான் அதை சொல்லட்டும். According to your understanding of love, just love your wife. நீங்க அன்பை எப்படி புரிந்து கொண்டீர்களோ அப்படியே உங்கள் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். Well, that is a problem. அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கும் என்றால். Because fallen man is selfish. விழுந்து போன மனுஷன் தன்னலம் மிகுந்தவனாய் இருக்கிறான். Even a man who has been regenerated by the Holy Spirit has the tendency to fall back into his old ways. பரிசுத்த ஆவியினால் புதுப்பிக்கப்பட்ட மனுஷனே விழுந்து போகிற நிலைமைக்கு தான் அவன் தள்ளப்படுகிறான். So if you leave a man to his own definition of love, அன்பை தான் புரிந்த வண்ணத்திலே செயல்படுத்தட்டும் என்று மனுஷனை விட்டுவிட்டால் he will do only what he knows. அவனுக்கு என்ன தெரியுமோ மனுஷன் அவ்விதமாக தான் செயல்படுவான். And he can become very manipulative to achieve his own selfish needs. அவருடைய தன்னலத்தை திருப்திப்படுத்துவதற்கு தான் என்ன செய்ய வேண்டுமோ அப்படியாக எல்லாவற்றையும் ஏமாற்றி காரியங்களை செய்து முடிக்கிறவனாய் இருப்பான். That is why the Bible says love your wife as Christ loved you. கிறிஸ்து உங்களை நேசித்தது போல புருஷர்களை உங்கள் மனைவிகளை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Let me approach it from another perspective. இன்னொரு வகையிலே நான் அதை சொல்லட்டும். Forgive each other as Christ has also forgiven you. கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. Again, what does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? He is only asking you to do what he has already done for you.
ஏற்கனவே கிறிஸ்து உங்களுக்கு என்று செய்த காரியத்தை தான் அவர் உங்களை செய்ய சொல்லுகிறார். He is not asking you to do something that he hasn't done for you. அவர் செய்யாத காரியத்தை உங்களிடத்திலே அவர் செய்ய சொல்லவில்லை. அவர் உங்களுக்கு செய்யாததை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வதில்லை. You understand what I'm trying to say? So when God says you have to do this, நீ இதை செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லும்போது you can very well be assured that he has already done that for you. அதை உங்களுக்கு ஏற்கனவே தேவன் அந்த காரியத்தை செய்து கொடுத்திருக்கிறார். I gave you the other example the other day. இன்னொரு உதாரணத்தை அன்றைக்கு ஒரு நாள் நான் சொன்னேன். Give and it shall be given unto you. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். After giving it to you, he is asking you to give. உங்களுக்கு கொடுத்த பிற்பாடு தான் தேவன் உங்களை கொடுக்க சொல்கிறார். After loving you, he asks you to love others. உங்களை நேசித்த பிற்பாடு தான் தேவன் மற்றவர்களை உங்களை நேசிக்க சொல்கிறார். Having forgiven you, he asks you to forgive others. உங்களை மன்னித்தபடியினால் தான் மற்றவர்களை தேவன் மன்னிக்க சொல்கிறார். How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? So he is not asking you to do something that he has not done it in your life. உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தாத காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்ய சொல்லவில்லை. So he says, love as I have loved you. நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். That is why we go back to our foundational principle. அடித்தளமான வார்த்தைக்கு நாம் கடந்து செல்கிறோம். If you haven't experienced, you cannot express. தேவனுடைய அன்பை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்றால் தேவனுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. But having experienced the love of God, தேவனுடைய அன்பை நாம் அனுபவித்தபடியினாலே through the help of the Holy Spirit, we can express God's love to பரிசுத்த others. ஆவியின் உதவியோடு மற்றவர்களுக்கு தேவ அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. And the Bible says you have to love your husband, your wife, your children just as I have loved you. கிறிஸ்து எப்படி உங்களை நேசித்தாரோ அதே போல் உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளை நாம் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. If you find it a very challenging thing to do that, அதை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு சவாலாய் அது தோன்றும் என்றால் all you need to do is go back to God and be loved once again. தேவனிடத்தில் மறுபடியும் போய் அந்த தேவனுடைய அன்பை மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். Only when it overflows can it touch the lives of other people. தேவனுடைய அன்பு உங்கள் உள்ளங்களிலே நிறைந்து வழியும் போதுதான் அந்த அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. Forgiveness also happens in the same way. மன்னிக்கிறதும் அதே போலதான் நடக்கிறதா இருக்கிறது. How many of you believe God has forgiven all your sins? உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்தார் என்று எத்தனை பேர் All விசுவாசிக்கிறீர்கள்? your sins. எல்லா பாவங்களையும். If he has forgiven all your sins, உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்திருப்பார் என்றால் what does God expect you to do? தேவன் உங்களிடத்திலே எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? Some people say I can forgive all but not this one. எல்லா குறைவையும் மன்னித்து விட இந்த ஒரு காரியத்தை மட்டும் மன்னிக்க முடியல. I understand what you are trying to say. சொல்வதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். Because you have been hurt so much. நீங்கள் என்ன அவ்வளவு காயப்பட்டு இருப்பீர்கள். Therefore you find it very hard. You know what is right, but you find it hard to do that which is right. எது சரி என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆனால் அதை செய்வதற்கு உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது. Again the Bible says you don't have to do it in your own strength. மறுபடியும் வேதம் சொல்கிறது உங்கள் சுய பலத்திலே நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Again the Bible says the commandments of God are not burdensome. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. It can be a challenge. ஒருவேளை அது சவாலான காரியமா இருக்கலாம். But then again the Holy Spirit is with you, he is in you, he will empower you to do what the word of God says that you have to do. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அதை செய்வதற்குரிய பலனையும் சத்துவத்தையும் தருகிறவராய் Let இருக்கிறார். me say this again. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். He asks you to do what he has done for you. ஏற்கனவே உங்களுக்கு தேவன் செய்த காரியத்தை தான் தேவன் உங்களை செய்யும்படி சொல்கிறார். You know, he doesn't ask you to do that the things that he hasn't done in your life. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தாத காரியத்தை தேவன் ஒருபோதும் செய்ய சொல்ல மாட்டார். If you understand, say amen. புரிந்து கொண்டால் ஆமென் சொல்லுங்க. So you cannot say, Lord, I don't know what you are talking about. ஆண்டவரே நீர் சொல்வது என்ன என்று புரியவே இல்லை என்று தேவனிடத்தில் சொல்ல முடியாது. Forgiveness, I don't know what you are talking about. மன்னிக்க வேண்டும் என்று சொல்லும்போது என்னவென்று தெரியவில்லை என்று சொல்ல You முடியாது. cannot tell God, if you are in my place, you will not forgive. ஆண்டவரே என்னுடைய ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உமக்கு அது நீரே மன்னிக்க மாட்டீர் என்று He has சொல்லுவீர்கள். already been in your place and he is already forgiven. ஏற்கனவே உங்க ஸ்தானத்தில் தேவன் இருந்திருக்கிறார், ஏற்கனவே மன்னித்து விட்டார். Therefore you have to forgive. அதனால நீங்கள் மன்னித்து தான் ஆக வேண்டும். There is no other way. வேற வழியே கிடையாது. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, வழியே இல்ல. You know, trust and obey. There is no other way to be happy in Jesus but to trust and obey. நீங்கள் அப்படியாக நம்பி கீழ்ப்படிய தான் செய்ய வேண்டும், வேற வழியே கிடையாது. Hallelujah. ஹல்லேலூயா. So forgiveness and reconciliation are two different things. மன்னிப்பும் ஒப்புரவாகுதலும் இருவேறு காரியங்களா இருக்கிறது. But both are connected. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சார்ந்ததா இருக்கிறது. Forgiveness can happen in a moment. மன்னிப்பது ஒரு நொடியிலே நடந்துவிடும். But reconciliation, it's a process. ஒப்புரவாகுது என்று சொன்னால் அது கொஞ்ச நாட்கள் பிடிக்கிறதா It இருக்கிறது. will take some time. கொஞ்ச நேரம் பிடிக்கிறதா இருக்கிறது. But he who began a good work in you will also bring it to completion. உங்களிலே நற்கிரியை தொடங்கிறவர் நிச்சயமாக இதை முடிவுக்கு கொண்டு வருவார். Hallelujah. ஹல்லேலூயா. So many people say, I have forgiven
him, but I don't want to see his face anymore. நான் அவரை மன்னித்து விட்டேன், இனிமேல் அவருடைய முகத்தை நான் பார்க்க விரும்பவே இல்லை என்று சொல்வார்கள். No, that is one aspect is right. Yes, you have forgiven him. ஒரு பகுதி சரிதான், நீங்கள் அவரை மன்னித்து விட்டீர்கள். But reconciliation has to take place. ஆனால் அவரிடத்தில் ஒப்புரவாகுவது அங்கே நடக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. Because in heaven your mansion is next to his mansion. பரலோகத்திலே உங்களுடைய மாளிகை அவருடைய பங்களாக்கு பக்கத்துல தான் இருக்க போகுது. Hallelujah. So if you can't get along here, it will be very difficult getting இங்கே அவரோடு ஒப்புரவாகவில்லை என்றால் பரலோகத்தில் எப்படி போய் இருக்க போகிறீர்கள்? Hallelujah. ஹல்லேலூயா. But again, you don't have to do it in your own strength. உங்கள் சுய பலத்திலே அதை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. If you try it, you will fail. ஒருவேளை அப்படி செயல்படுத்த முயற்சித்தால் தோல்வி I அடைவீர்கள். told you it is a process. அது ஒரு தொடர்ந்து நடக்கிற ஒரு செயலாக இருக்கிறது என்று சொன்னேன். And God will slowly take you one step at a time. ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு படியாய் தேவன் உங்களை முன்னே கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். And he will begin to form Christ in you. கிறிஸ்துவை உங்களுக்குள்ளாக அவர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். And at one point you can very well express the same kind of love that you have experienced through the Lord Jesus Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நீங்கள் அனுபவித்த அன்பை ஒரு காலகட்டத்திலே அதே அன்பை நீங்கள் அவர் மற்றவர்களுக்கும் நீங்கள் வெளிப்படுத்த You முடியும். don't have to hurry up the process either. ஏதோ நீங்கள் அவசரப்பட்டு அந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. Now many people they may listen to a sermon today ஒருவேளை இந்த ராத்திரி வேளையிலே ஒரு பிரசங்கத்தை நிறைய பேர் கேட்க கூடும். about reconciliation. ஒப்புரவாதை குறித்து கேட்க கூடும். So the preacher would have really forced that message into that person. அப்படியாக அந்த பிரசங்கத்தை அவர் அந்த பிரசங்கர் ரொம்ப அழுத்தமாய் அப்படியாக சொல்லி கொடுத்திருப்பார். After the meeting you have to be இந்த reconciled. கூட்டம் முடிந்த பிற்பாடு நீங்கள் போய் கண்டிப்பாக ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி இருப்பார். So they came under a conviction. அப்படியாக ஒரு முடிவுக்கு அவர்கள் வருவார்கள். So because of the forcefulness of the word or the preacher, அந்த பிரசங்கியார் அந்த வார்த்தையை அவருடைய அழுத்தமாய் சொன்னபடியினாலே after the service they will go to get reconciled with the person. அந்த ஆராதனை முடித்ததுக்கு பிற்பாடு அவர்களிடத்திலே போய் ஒப்புரவாவதற்கு போவார்கள். I remember a true story. அது உண்மையாய் நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் This வருகிறது. guy was reading the Bible. அப்படியாக வேதத்தை அவர் வாசித்துக் கொண்டிருந்தார். And he says, if you have a problem, go and reconcile. உனக்கு அவரோட பிரச்சனை இருக்கும் என்றால் முதலாவது போய் ஒப்புரவாகி காணிக்கையை செலுத்து என்று வார்த்தை வாசித்தார். காணிக்கல இது ஒப்புரவாகிறது மாத்திரம் தான். Just go and reconcile. போய் ஒப்புரவாகு என்று சொல்லி வாசித்தார். So he went to make some reconciliation. அப்படி போய் அவர் ஒப்புரவாகும்படி போனார். They made a complaint saying he came to murder him. ஆனால் அவர்கள் போலீஸ்ல கூப்பிட்டு இவர் என்ன கொலை செய்ய வந்தாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டார்கள். The word is right. வார்த்தை சரிதான். And he understood it right. அந்த வார்த்தையை புரிந்து கொண்டதும் சரிதான். The timing is not right. ஆனால் அவர் சென்ற நேரம் காலம் சரியில்லை. இதனால தான் பாஸ்டர் நான் போறதே இல்லை. I also understand that. அந்த பிரச்சனை எனக்கு புரிகிறது. You can't use that as an excuse forever. அதை நீங்கள் அதுக்கு சாக்காய் சொல்லி அப்படியே காலத்தை கடத்தவும் முடியாது. That is why you need to listen to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய சொல்லுக்கு நீங்கள் உணர்வுள்ளவர்களாய் இருப்பது அவசியமாக இருக்கிறது. You are ready. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். They are not ready. அவர்கள் ஆயத்தமாக இல்லை. You are ready to stretch forth your hand to shake their hand. அவர்கள் கரங்களை பிடித்து நீங்கள் அப்படி ஒப்புரவாவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். They are not ready. அவர்கள் ஆயத்தமாக இல்லை. So what do you need to do? அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Trust and obey. Trust and wait for God's timing to work it out. தேவனுடைய நேரம் காலம் சரியாய் செயல்படுவதற்கு ஆவியானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள், இல்லாவிட்டால் அந்த நேரத்திற்காக காத்திருங்கள். You know, we are coming away from our subject, but this is vital for somebody here. நாம் படிக்கிற காரியத்திலிருந்து நாம் வெளியே வருகிறோம், ஆனால் யாரோ ஒருவருக்கு இந்த காரியம் பிரயோஜனமாக இருக்கு. Again, another true story. இன்னொரு நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. Two businessmen, they were in partnership, both were Christians. ரெண்டு வியாபாரம் செய்கிற கிறிஸ்தவ மக்கள் ஒரு கம்பெனியில பார்ட்னர்ஷிப்ல ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார். Some kind of misunderstanding. அவர்களுக்குள்ளாக ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் வந்தது. So they were not in good communication. அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வதில்லை. But both of them are Christians. ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்கள் தான். So one fine day as they were entering the office together, அப்படியாக அவருடைய அலுவலகத்துக்குள்ளாக ரெண்டு பேரும் போகும்போது it happened they came together. அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் உள்ளே வந்தார்கள். They were stuck in the lift without anybody else. அப்படியாக அவர்கள் அந்த லிஃப்ட்டுக்குள்ளாக மாட்டிக்கிட்டார்கள். வேற யாரும் இல்லை, அவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. But the Holy Spirit began to do his work of grace. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே உள்ளங்களிலே பேச ஆரம்பித்தார். Previously God has spoken to this particular man, one of them saying, this is the time you need to set things right. ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபரிடத்திலே சொல்லி இருந்தார், இதுதான் தருணம், எல்லா காரியத்தையும் சரி செய்து கொள்ளண்டு. And you know, he used that time by the help of God to make a reconciliation in the lift. அந்த லிஃப்ட்டுக்குள்ளாகவே அந்த தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு அவர் ஒப்புரவாகி விட்டார். The story goes, the next day he died. அடுத்த நாளிலே அவர் மரித்து போனார். So but praise God, the Holy Spirit enabled them to obey the word of God. அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலே அந்த தருணத்திலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக அவர்களுக்கு உதவி செய்தார். I'm not saying if the Holy Spirit impresses upon you, you will die tomorrow.
Don't get the wrong end of the stick. You understand what I'm trying to say? தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சொன்னால் செய்தால் அடுத்த நாள் மரித்து போவோம் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். இல்ல கொஞ்சம் பேர் நான் இல்ல அவர் போயிடுவாருன்னு நினைக்கிறீங்க. You understand? This is a serious subject, but this is how it comes. You understand? நேரம் தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். No, people force people. It doesn't happen that way. கட்டாயப்படுத்தி சில காரியங்களை செய்ய வைக்கிறார்கள். I told you, you are ready, they are not ready. ஒருவேளை நீங்கள் ஆயத்தமா இருக்கலாம், அவர்கள் ஆயத்தமா இருக்காமல் இருக்கலாம். That is why you need to listen to the Holy Spirit and how He leads you and guides you to obey God's word. அதனால தான் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவன் எப்படி நடத்துகிறாரோ, எப்படி உணர்வு கொடுக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிவதை கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கு. So he is not asking you to do anything that he hasn't done it for you. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தாத காரியத்தை உங்களை செயல்படுத்தும்படியாய் சொல்ல மாட்டார். He gives you an experience. உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பார். He helps you taste that the Lord is good. தேவன் நல்லவர் என்பதை கற்றுக்கொள்ளும்படியாய் உணரும்படியாய் செய்கிறார். And after giving you the experience, he is asking you to express. அந்த அனுபவத்தை கொடுத்ததற்கு பிற்பாடு அதை செயல்படுத்தும்படியாய் தேவன் உங்களுக்கு சொல்கிறவராய் இருக்கிறார். Deuteronomy chapter 23 and verse 5. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், Since he loved you, he changed the curse into a blessing. தேவன் உங்களை நேசித்தபடினாலே எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார் என்று சொல்லி Again, வாசிக்கிறோம். what motivated him to do that? அதை செய்வதற்கு தேவன் எது உந்துகோலாய் இருந்தது? He himself is love, and because of love he did what he did. அவரே அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாய் செய்கிற காரியத்தை உங்களுக்கும் எனக்குமாய் தேவன் செய்து The முடித்தார். Bible says, since he loved you, he redeemed you in chapter 7 and verse 8 of உபாகமம் Deuteronomy. 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அவர் உங்களை நேசித்தபடினாலே அவர் உங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். Revelation chapter 1 verse 5 to 6. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் The என்றால், Bible says he loved us and forgave all our sins. Not only that, he also made us to be kings and priests. அப்படியாக தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே நம்மை மன்னித்தது மாத்திரமல்ல, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. So what made God do all this? இந்த காரியங்களும் செய்வதற்கு எது அடித்தளமாய் தேவனுக்கு இருந்தது? God was not forced to do it. தேவன் ஏதோ கட்டாயப்படுத்தி செய்தார் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. No, it is not that he has to do it either. ஏதோ செய்ய வேண்டும் என்று செய்யவும் இல்லை. Let me approach it from this point of view. இந்த வகையிலே நான் இதை சொல்லட்டும். See, when man committed sin, மனுஷன் பாவம் செய்தபோது, even if God hasn't redeemed him, God will still remain righteous. தேவன் அவனை மீட்டுக் கொள்ளாவிட்டாலும் தேவன் நீதி உள்ளவராக தான் இருந்திருப்பார். Because the principle goes like this. அந்த காரியம் விதமாய் இருக்கிறது. The wages of sin is death. Death, you committed sin, therefore you die. That is legal. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதனால மனுஷன் பாவம் செய்தான், மரித்துதான் ஆக வேண்டும். Therefore, God can say, you reaped what you sowed. அதனால தேவன் சொல்லி இருக்கலாம், நீ எதை விதைச்சியோ அதே அறுத்துக்கோ, மரித்துதான் உனக்கு நியமிக்கப்பட்டது என்று It's your problem. I already gave you the instruction. You got yourself deceived. That's your problem. ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன், நீ தான் ஏமாற்றப்பட்டாய், வஞ்சிக்கப்பட்டாய், அதனால அது உன் பிரச்சனை என்று தேவன் விட்டிருக்கலாம். No, but God did not do that. தேவன் அப்படியாக விட்டு விடவில்லை. The Bible says, because of his love for you and for me, he took the first step in bringing about redemption in our life. தேவன் அதை அப்படி சொல்லி இருந்த போதும் தேவன் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாய் உங்கள் மேலும் எங்கள் மேலும் அந்த காரியத்தை அவரோடு ஒப்புரவாக்கும்படியாய் ஒரு பலியாய் அவர் நமக்காய் செயல்பட்டார். When Adam committed a sin, ஆதாம் பாவம் செய்தபோது, did Adam go in search of God? ஆதாமா தேவனை தேடி போனான்? No, God came in search of Adam. தேவன் தான் ஆதாமை தேடி வந்தார். When Adam was naked, it was God who took the first step to clothe him. ஆதாம் உடை இல்லாமல் இருக்கிறான் என்று தெரிந்த போது தேவன் தான் முதலாவது ஒரு உடையை செய்து கொடுத்தார். And why did he do all that? ஏன் இந்த காரியங்களை தேவன் செய்தார்? One simple, powerful, profound reason. ஒரே ஒரு காரணம் தான் அதிலே இருக்கிறது. The Bible says, because he loved. அவர் நம்மை நேசித்தபடினாலே. Hallelujah. Hallelujah. And he expects the same expression, having given us the experience. தேவன் அந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அந்த காரியத்தை, அந்த அன்பை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். So motivation is very, very key. அதனாலே உந்தி செயல்படுத்துவது அது அவசியமாய் இருக்கிறது. What motivates us to obey God's word? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு எது உந்துகோலாய் இருக்கிறது? It has to be love. அது அன்பாய் இருப்பது அவசியமாய் இருக்கிறது. The other side of it is also very true. அதற்கு மறுபக்கமும் உண்மை உள்ளதாய் இருக்கிறது. Instead of being motivated by love, people can be manipulative. அன்பினால் உந்தி தள்ளப்படுவதற்கு பதிலாக
ஒரு சூழ்ச்சி செய்து அவர்களை செய்ய வைக்க முடியும். Again, let me make a statement. God never manipulates anybody. தேவன் எந்த காரியத்தையும் சூழ்ச்சி செய்து நம்மை செய்ய வைக்க மாட்டார். How many of you could say a big amen? எத்தனை to பேர் that? ஆமென் சொல்வீர்கள்? Did God manipulate you to come to Bible study this evening? ஏதோ தேவன் உங்களை ஏமாற்றி அப்படியாக பைபிள் ஸ்டடிக்கு வர வேண்டும் என்று கொண்டு வந்து விட்டாரா? Does God convert anybody by manipulating the message? ஏதோ ஏமாற்றி காரியங்களை சொல்லி தேவன் இங்க உங்களை கொண்டு வந்தாரா? No, the God never manipulates anybody. தேவன் யாரையும் ஏமாற்றி காரியங்களை செய்வதில்லை. He says, if anyone wants to follow me, let him deny himself, take up the cross and then follow me. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றி வரட்டும் என்று சொன்னார். He gave a very plain, simple message. ஒரு எளிமையான காரியத்தை அவர் சொன்னார். If you come, I will give you a house, I will give you a car, and so on and so forth. He didn't say that. ஏதோ நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வீடு தருவேன், கார் தருவேன், காசு தருவேன் எல்லாம் தேவன் சொல்லவே இல்லை. Take that same verse and put it in context also. அதே காரியங்களை எடுத்து உங்களுக்கு இதிலே சரி பார்த்து பாருங்க. In those days, if Jesus says, come and take up the cross, அன்றைக்கு அந்த காலத்திலே வந்து சிலுவை எடுத்துக்கொள் என்று சொன்னபோது cross then was not as significant. It's not a prestigious symbol. சிலுவை என்று அந்த காலத்திலே சொல்லும்போது அது ஏதோ ஒரு மேன்மைக்குரிய காரியமாய் சிலுவை காணப்படவில்லை. Cross has become very prestigious because of what Christ did on the cross. கிறிஸ்து அந்த சிலுவையிலே மரித்தபடினாலே இன்றைக்கு சிலுவை என்று சொன்னால் அது மேன்மையான காரியமாய் We தெரிகிறது. make it in gold and we put it around our neck. அப்படியாக ஒரு தங்க சங்கிலியிலே சிலுவையை செய்து மாட்டிக்கொள்கிறோம். And red cross, it is very prestigious. ஒரு சிவப்பு சிலுவை அது ரொம்ப மதிக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது. Anything to do with the cross, it's very prestigious. சிலுவை என்று சொல்லும்போது ஒரு மேன்மைக்குரிய காரியமாய் இப்பொழுது பார்க்கிறோம். But when Jesus said this particular verse, ஆனால் இயேசு இந்த வார்த்தையை சொல்லும்போது it was one of the worst symbols, a symbol that is identified with a traitor and a very gruesome death. ஒரு கள்ளனுக்கும் ஒரு அவமானத்திற்குரிய சின்னமாக தான் அந்த காலங்களிலே சிலுவை இருந்ததை ஒழிய இன்றைக்கு இருப்பது போல மேன்மைக்குரிய காரியமா இல்லை. So when Jesus asked his followers to come, அப்படி என்றால் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லும்போது he gave a message that can never be misunderstood. அதை தவறாக புரிந்து கொள்ளவே முடியாது. He gave a message where there is no manipulation whatsoever. அதுல ஏமாற்றுதலுக்குரிய காரியம் எதுவுமே இருக்க முடியாது. சூழ்ச்சிக்கான எந்தவித சந்தர்ப்பமும் இல்லை. When he said take up the cross, it means you have to die, and that death is the ultimate way. If you want to follow me, you can follow me. ஒருவேளை சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா என்று அவர் சொல்லும்போது அது உண்மையா இருந்தது. அவமானத்தை சந்திக்க வேண்டும், நிந்தனையை சந்திக்க வேண்டும், கடைசியிலே மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பதை அதிலே குறிப்பிடுகிறவராக இருந்தார். So many people think people are getting converted because they have been given manipulative words. இப்படியாக சூழ்ச்சி செய்து ஏமாற்றி காரியங்களை சொன்னபடினாலே நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளாய் வருகிறார்கள் என்று நிறைய பேர் சொல்கிறார். ஆசை வார்த்தைகள், give them sugar coated words, and that is why people are going to Christ. அருமையான வார்த்தைகளை சொல்லுகிறபடினாலே எல்லாரும் கிறிஸ்துவுக்கு நேராய் வருகிறார்கள் என்று மக்கள் சொல்கிறார்கள். No, let's give what Christ himself said. ஆனால் கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் சொல்லுவோம் என்றால், If anyone wants to follow me, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், he doesn't force anybody. யாரையும் அவர் கட்டாயப்படுத்தவில்லை. Remember, he was speaking to the disciples. சீஷர்களிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்தார். When many people left Christ and they went their own way, நிறைய பேர் கிறிஸ்துவை விட்டு அவர்கள் சொந்த வழியிலே கடந்து சென்றார்கள். he asked the disciples, do you also want to go? சீஷரை பார்த்து நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டார். He did not say, everybody has gone, you are the only people I am trusting, please don't leave me at this moment. எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், நீங்கள் என்னை விட்டு போய்விடாதீர்கள் என்று சீஷரை பார்த்து தேவன் சொல்லவில்லை. உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் என் ரத்தத்தின் ரத்தம், என் உயிரின் உயிர். அந்த கதையெல்லாம் கிடையாது. He said, if you want to go, you can go. நீங்களும் போக மனதா இருந்தால் போகலாம் என்று தான் சொன்னார். Only then Peter said, where can we go? அப்பொழுதுதான் பேதுரு சொன்னார், ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு எங்கே போவோம்? Because you have the words of eternal life. உம்மிடத்திலே நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது. Why do we give all these examples? ஏன் இந்த உதாரணங்களை நாம் சொல்லுகிறோம்? Just to state that God does not manipulate. தேவன் ஒரு சூழ்ச்சி செய்து ஏமாற்றி காரியங்களை செய்ய வைக்கிறவர் அல்ல. என்னமோ சொல்லி எங்கேயோ கூட்டி வந்துட்டாருங்க. No, that doesn't happen. அது அப்படி நடக்க போவதில்லை. One person came to me, he said it like this. ஒரு நபர் என்னிடத்திலே வந்து விதமாய் சொன்னார். Showed his photograph. அவருடைய புகைப்படத்தை காமித்தார். This is how I was before I got saved. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் இப்படி தான் இருந்தேன். உங்க கையில ஞானஸ்நானம் வாங்குனதுக்கு அப்புறம் என்ன பாருங்க. யார் கையில வாங்கினாலும் அப்படி தான் இருக்கும். You understand what I'm trying to say? What he's trying to say is, I thought I'll be something else, but look at me, what has happened to me. அவர் நினைத்தது நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இப்படியோ இருப்பேன் என்று யோசித்தார்.
இருக்கிற நிலைமை மோசமா இருக்கிறது என்று சொன்னார். No, you did not understand the gospel properly. தேவனுடைய சுவிசேஷத்தை அவர் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. What I'm saying is your life will get worse. That's not what I'm saying. உங்கள் வாழ்க்கை கடினமாய் மாறும் என்று நான் சொல்லவில்லை. மோசமாய் போகும் என்று சொல்லவில்லை. That's not the message. அது அந்த நோக்கம், அதை சொல்கிற எண்ணம் அது அல்ல. But yes, you will have challenges. உங்களுக்கு வாழ்க்கையிலே சவாலான காரியங்கள் நிச்சயமாய் வரும். But the present day tribulation is nothing compared to the glory that is going to be revealed. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையானது வருகிற மகிமையை பார்க்கும்போது அதுக்கு எதுவுமே அதுல ஒப்பனையாய் சொல்ல முடியாது. The Bible says these are momentary afflictions. இது தற்காலிக பிரச்சனைகளாய் இருக்கிறது. And in a flash of a moment everything will change and God will bring his wonderful promises to fruition into our life. நொடி பொழுதிலே எல்லாம் மாற்றப்படும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா காணப்படும். So sometimes when the gospel is being preached, சில நேரம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது, say the moment you accept Christ you will have no problems. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்வார்கள். The truth is the moment you accept Christ, that is when problems will get more. நீங்க கிறிஸ்துவை எப்ப ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பதான் பிரச்சனை ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இது என்ன அப்பீல்? It doesn't appeal to me at all. அது எனக்கு கேட்பதுக்கு நல்லா இல்லை என்று சொல்வீர்கள். The only difference is this. அதுல வித்தியாசம் என்னவென்றால், whether you have Christ or not, you will have problems. கிறிஸ்து உங்களோட இருக்கிறாரோ இல்லையோ பிரச்சனை கண்டிப்பா வரும். But the only difference is this. அதுல வித்தியாசம் என்னவென்றால், with Christ in you, you can overcome that problem. கிறிஸ்து உங்களோட இருக்கும்போது அந்த பிரச்சனையை நீங்கள் கிறிஸ்துவோடு மேற்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. Without him you have no hope whatsoever. கிறிஸ்து இல்லாமல் எந்த நம்பிக்கையுமே உங்களுக்கு கிடையாது. Hallelujah. Hallelujah. The Bible says once we were without hope. நம்பிக்கை அற்றவர்களாய் இருந்தோம் என்று முன்பாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. We were without God. தேவன் இல்லாமல் இருந்தோம். We were without covenant or without promises. எந்த உடன்படிக்கை வாக்குத்தத்தம் இல்லாமல் இருந்தோம் என்று சொல்லுகிறது. We were once very far but now we have come closer to Christ. முன்பாக தூரமாய் இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவனுக்கு அருகாமையிலே வந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. So there is no manipulation. அதுல எந்த ஏமாற்றம் சூழ்ச்சி எதுவுமே கிடையாது. If you take cults for example, இப்படி மதம் சமயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், cult is some variant of a particular religion. ஒரு மதத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டதாய் சமயங்கள் காணப்படுகிறது. And the prominent characteristic of any cult is this. இந்த சமயங்களிலே முக்கியமான காரியம் இதுவா இருக்கிறது. They will exercise massive control over people. அந்த மக்கள் மேல் ஒரு முழு அதிகாரத்தையும் இல்லாவிட்டால் கட்டுப்பாட்டையும் அவர்கள் செயல்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். They will use manipulation to control people. அவர்களை ஏமாற்றி காரியங்களை செய்ய வைப்பார்கள். சூழ்ச்சி கையாண்டு ஜனங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது. They use this manipulation to control people. இப்படியாக சூழ்ச்சி செய்து அவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளாய் கொண்டு வருவார்கள். There was a time in Christian history where people did things like that. கிறிஸ்தவ வரலாறை வாசிக்கும்போது மக்கள் விதமாய் செயல்பட்டதை பார்க்க முடியும். One example is called heavy shepherding, they say. ஒரு காரியம் என்னவென்றால், heavy shepherding na let me explain. கடினமாய் the example goes like this. அந்த உதாரணம் விதமாய் இருக்கிறது. Whatever you do, எதை செய்தாலும் you have to ask the pastor. பாஸ்டர் கேட்காம செய்ய கூடாது. Only when the pastor says yes, பாஸ்டர் ஆம் என்று செய்யலாம் என்று சொன்னால் only then you have to do it. அப்பொழுது தான் செய்யணும். There are churches where the pastor will decide who will marry who. யார் திருமணம் செய்ய வேண்டும் என்று பாஸ்டர் தான் முடிவெடுப்பார். யார்ட்ட மாட்டலாம்னா அவர்தான் மாட்டுவார். You understand what I'm trying to say? Because his word is final. அவருடைய வார்த்தை தான் இறுதியானதா இருக்கும். So the bride groom will come. எப்படி மாப்பிள்ளை வந்தால், and the bride will come after that. பொண்ணு பின்னாடியே வருவார்கள். நல்ல வேளை நீ தான் வந்த. Because they wouldn't have seen. அவர்கள் அதுக்கு முன்பாக பார்த்திருக்க மாட்டார்கள். If you want to change your house, உங்கள் வீடை மாற்ற வேண்டும் என்றால் you have to ask the pastor. பாஸ்டர் போய் கேட்கணும். And he will pray. அவர் ஜெபிப்பார். And if he says don't change, மாற்ற வேண்டாம் என்று பாஸ்டர் சொன்னால் you don't change. மாற்றவே முடியாது. You have to consult him what group you have to take. Sorry, group. படிப்பதற்கு எந்த குரூப் எடுக்க வேண்டும் என்று பாஸ்டர் கேட்கணும். Why they were having a hold in everything that people do? ஏன் மக்கள் செய்கிற காரியத்தில் எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள்? They want to exercise control. அவர்களிடத்தில் ஆளுகை அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று ஒரு காரியத்தை வைத்திருந்தார்கள். The Bible says that Gentiles do that. புறஜாதிகள் அதை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. You don't have to do that. நீங்கள் அவிதமாய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. God does not control you. தேவன் உங்கள் மேல் அப்படி அதிகாரம் ஆதிக்கம் செலுத்துவதில்லை. But when you voluntarily submit yourself to God's control, that will lead you to your prosperity. நீங்களே தானாக வந்து தேவனுடைய ஆளுகைக்குள்ளாய் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது ஆசீர்வாதத்துக்கு நேராய் தேவன் உங்களை கொண்டு போகிறவராய் இருக்கிறார். Why are we looking at this manipulation aspect? ஏன் இப்படி சூழ்ச்சி செய்து காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம்? Because if you are not motivated properly, நீங்கள் சரியாய் அந்த உந்துதல் ஊக்கம் கொடுக்கப்படவில்லை என்றால், the word of God will become burdensome. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு பாரமாய் மாறும். As a result, you will not be loving God, but more you will be enduring
your Christian life. இப்படியாக தேவனை நேசித்து காரியங்களை செய்ய மாட்டீர்கள், கடினமாய் உணரப்பட்டவர்களாய் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்தவத்துக்குள்ளாய் காரியங்களை நடப்பிப்பீர்கள். Again, manipulation is highly characterized by hypocrisy. இப்படி சூழ்ச்சி என்று செய்யும்போது ஒரு மாய்மாலத்திற்குள்ளாய் செயல்படுகிறதா இருக்கிறது. Remember what Peter writes in his epistle. பேதுரு எழுதும்போது இவ்விதமாய் எழுதுகிறார் They நிருபங்களிலே, promise freedom to others while they themselves are in bondage. மற்றவர்களுக்கு அவர்கள் விடுதலையை பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் அவர்களே அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். Well, to do that you have to kind of put up a show. நீங்கள் அதை செய்வதற்கு ஏதோ ஒரு மாய்மாலம் பண்ணி ஏமாற்றி தான் காரியங்களை செய்ய வேண்டும். For a man under bondage to speak as if he is free, he certainly has to do an act. ஒரு அடிமைத்தனத்திலே இருக்கிற ஒரு மனுஷன் விடுதலையானவன் போல சொல்வதற்கு காண்பிப்பதற்கு அவனை ஏமாற்றி தான் காரியங்களை அவன் செய்ய வேண்டும். How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? So how do people sell all these schemes, for example? எப்படியாக ஏதோ ஒரு ஸ்கீம் போட்டு Ponzi schemes. பொருட்களை விற்பனை செய்வார்கள், அதை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். You give 100 today, next week you will get 700. இன்றைக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல 700 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. He himself knows that this is not going to work. இது வேலை செய்யாது என்று சொல்லுகிற நபருக்கே தெரியும். But if he wants to sell that to you, அதை உங்களுக்கு விற்க வேண்டும் என்றால் he certainly has to put up an act. அவன் அப்படியே உங்களை ஏமாற்றி தான் அந்த காரியங்களை உங்களுக்கு சொல்வார். நடித்தால் தான் விற்க முடியும். You understand that? And that is what is called manipulation. அதுதான் மாய்மாலமாய் இருக்கிறது. And God never manipulates. தேவன் எப்பொழுதும் உங்களை ஏமாற்றி இல்லாவிட்டால் மாய்மாலம் செய்து காரியங்களை செய்வதில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. So the Bible says motivation is very key. உந்தி தள்ளுதல், ஊக்கமானது அடித்தளமாய் இருக்கிறது. What motivates you to live holy lives? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எது உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறது? One man said, hell motivates me to holiness. நரகம் தான் எனக்கு உந்துகோலா இருக்கிறது என்று ஒருவர் சொன்னார். You understand what he is trying to say? அவன் சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? I don't want to go to hell, that is why I try to live a holy life. நான் நரகத்துக்கு போவதற்கு பிரியப்படவில்லை, அதனால பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறேன். Well, that is not the right kind of motivation. அது சரியான ஊக்கமாய் தோன்றவில்லை. How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? People might have listened to preaching like this. ஒருவேளை இப்படிப்பட்ட பிரசங்கங்களை மக்கள் கேட்டிருக்கலாம். If you don't live holy, பரிசுத்தமாய் நீங்கள் வாழவில்லை என்றால் you will spend time in barbecue nation in eternity. நரகத்திலே உங்கள் வாழ்நாள் எல்லாம் கழிப்பீர்கள். Where do you want to spend eternity? Smoking or not smoking? நித்தியத்தை எங்கே கழிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி எல்லாம் பிரசங்கத்தை கேட்டிருப்பார்கள். There they will roast you, and things like that. இப்படியாக நரகத்திலே உங்கள் அக்கினியிலே போட்டு வறுத்தெடுப்பார்கள். There will be gnashing and weeping and wailing and all that. அழுகையும் பற்கடிப்பு தான் இருக்கும் என்று சொல்வார்கள். And the way they preach it, the people are motivated to live holy lives. அப்படியாக அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற விதத்தை கேட்ட உடனே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள். There was a street preacher in Ireland who was preaching at the street corner. இப்படியாக ஒரு தெரு பிரசங்கியார் ஒரு தெரு முனையில இருந்து பிரசங்கம் பண்ணினார். Very powerful preacher. ஒரு வல்லமையான தேவனுடைய மனுஷன். So he was preaching and says, in hell there shall be weeping and gnashing of teeth. அப்படியாக நரகத்திலே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று பிரசங்கம் பண்ணினார். And the lady, old lady standing in the front asked a question. அந்த ஒரு வயதான சகோதரி முன்பாக நின்றவர்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டார்கள். What happens if you don't have any teeth like me? என்ன போல பல்லே இல்லாதவங்களுக்கு அங்க என்ன நடக்கும் என்று கேட்டார்கள். The preacher said, they shall be provided. பல்லு நிச்சயமாக கொடுக்கப்படும் என்று சொன்னார். You understand? So that is not the right way to promote holiness. அது பரிசுத்தத்தை சொல்வதற்கு சரியான வழி அல்ல அது. If you scare them to heaven, அப்படியாக it's not going to work. இப்படி நரகத்துக்கு போவோம் என்று பயப்படுத்தி காரியங்களை செய்ய வைப்போம் என்றால், so people use other tactics also. இன்னும் வேறு வழிகளை மக்கள் பிரயோஜனப்படுத்துவார்கள். You don't have to experience hell after you die, you can experience it even now. நரகத்தை மரித்ததுக்கு அப்புறம் அனுபவிப்பதில்லை, இப்பவே கூட அனுபவிக்கலாம். So they really scare them. உண்மையாகவே பயப்படுத்துவார்கள். So as a result, people will try to live holy lives because of fear rather than anything else. அந்த பயத்தின் நிமித்தமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று பரிசுத்தமாய் வாழ மக்கள் பிரயாசப்படுவார்கள். And that makes them come under the spirit of fear, which is bondage. அப்படி ஒரு அடிமைத்தனத்திற்கு கீழாய் பயத்தின் ஆவிக்குள்ளாய் அவர்கள் அமிழ்ந்து அவர்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள். But the Bible says if you want to love God, you can obey the commandments of God, not because of fear but because of love. தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால்
பயத்தினால் அல்ல, அன்பினாலே, அன்பின் நிமித்தமாய் நாம் கீழ்ப்படிய முடியும் என்று வேதம் I was சொல்லுகிறது. reading an article about a man, a spiritual man, a minister who was in addiction. ஒரு அடிமைத்தனத்திற்கு கீழா இருந்த ஒரு ஆவிக்குரிய மனுஷனை குறித்து ஒரு காரியத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். Good preacher but still in addiction. ஒரு அருமையான பிரசங்கியார் ஒரு அடிமைத்தனத்துக்கு கீழா இருந்தார். And he wanted to live holy because he knows the Bible and everything. அவர் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்பினார். என்றால் வேதத்தை குறித்து எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். And he tried to scare himself to live holy life. அப்படியாக அவரையே பயப்படுத்தி கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வாழ பிரயாசப்பட்டார். You know, for verses like this. அப்படியாக வார்த்தைகளை எடுத்துக்கொண்டார். After preaching to so many people, I don't want to be disqualified myself. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போக கூடாது என்று அந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டார். You know, he tried to scare himself to live a holy life. அப்படியாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அப்படியே தன்னையே பயப்படுத்தி அந்த பயத்தினாலே காரியங்களை செய்தார். Every time he did that, probably he was able to overcome that addiction for 1 or 2 weeks. ஒருவேளை அந்த பயத்தின் நிமித்தமாய் அந்த அடிமைத்தனத்தை ஒரு வாரம் இல்லைன்னா 2 வாரம் மேற்கொள்ள அவரால் முடிந்தது. But after 2 weeks he went back to his old ways, but now with much more intensity. ஆனால் 2 வாரம் கழித்து அந்த பழைய நிலைமைக்கு தான் திரும்பி போனாரே ஒழிய அந்த பழைய நிலைமையோட இன்னும் மோசமாக தான் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாய் So போனார். fear, the motivation that came because of fear was not able to sustain him to live a lifelong life of holiness. அந்த பயத்தின் நிமித்தமாய் ரொம்ப நாட்களுக்கு அவர் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. Say for example, when children are small, ஒருவேளை பிள்ளைகள் சிறியவர்களாக இருக்கும்போது you can threaten them, அவர்களை பயமுறுத்த முடியும், you can scream at them, அவர்களை பார்த்து கத்த முடியும், சத்தம் போட முடியும், you can hit them even if you want, ஒருவேளை அவர்களை அடிக்க கூட முடியும், and somehow bring them to obedience. அவர்களை அதை செய்து அவர்களை கீழ்ப்படிய வைக்க முடியும். But that you can do only to a certain extent. கொஞ்ச காலம் வரைக்கும் தான் அந்த காரியத்தை செயல்படுத்த முடியும். But when they have reached a particular age, ஒருவேளை அவர்கள் வாலிப வயதை எட்டும்போது, and they have grown as tall as you or taller than you, உங்களை விட அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகும்போது, and you cannot use your old tactics. பழைய காரியங்களை அவர்கள் மேலே நீங்கள் பிரயோஜனப்படுத்த முடியாது. If you hit them, if they hit you back, it will be more problematic. ஒருவேளை நீங்கள் அடிக்க போக அவர்கள் உங்களை திருப்பி அடிச்சா இன்னும் பிரச்சனை If ஆயிடும். you scream, they have louder voices. ஒருவேளை நீங்க சத்தம் போட்டீங்கன்னா உங்க சத்தத்தை விட பெரிய சத்தமா போடுவார்கள். So fear doesn't work anymore. பயம் அந்த நேரத்துல கிரியை நடப்பிக்காது. Threatening doesn't work anymore. பயமுறுத்துதல் அந்த இடத்துல வேலை செய்யாது. Only one thing that will make them obey is the love that you have to show. ஒரே ஒரு காரியம்தான் அவர்கள் கீழ்ப்படிவதற்கு உந்துகோலா இருக்கும், அன்பு மாத்திரம்தான் அந்த நேரத்துல வேலை செய்யும். Coming back to this particular man, இந்த மனிதனுக்கு நேரா இந்த உதாரணத்திற்கு நேரா வருவோம். he reached to a point where he said, Lord, I cannot motivate myself to live a holy life. ஒரு கட்டத்திற்கு வந்தார், ஆண்டவரே இதுக்கு மேலாக நான் அப்படியாக என்னையே சரிப்படுத்தி பரிசுத்தமா என்னாலே வாழ முடியாது என்று வந்தார். And at that time the Holy Spirit began to do his wonderful work of அந்த grace. நேரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக ஒரு மாறுதலை கிரியையை நடப்பிக்க ஆரம்பித்தார். He gave him a verse from Matthew's Gospel chapter 5 verse 8. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தையை தேவன் அவருக்கு காண்பித்தார். It simply said, blessed are the pure in heart, for they shall see God. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறார். At that time he said, light began to break into my heart. அந்த நேரத்திலே ஒரு வெளிச்சம் என் இதயத்திலே உதித்தது என்று அவர் சொன்னார். I am going to live a pure life, not because I fear hell, but more because I want to see God. நான் இனிமேல் சுத்தமுள்ளவனாய் வாழப் போகிறேன் ஏனென்றால் நரகத்தை பார்த்து பயப்பட்டவனாய் இல்லை, தேவனுடைய வெளிச்சம் வார்த்தை எனக்குள்ளாய் வந்தபடினாலே என்று சொன்னார். Blessed are the pure because they will see God. ஏனென்றால் நான் தேவனை தரிசிப்பேன், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. So what motivates us to obey God's word? அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு எது உந்துகோலாய் இருக்கிறது? It's not fear. அது பயம் அல்ல. It's not going to be circumstances. அது சூழ்நிலைகள் இருக்க போவதில்லை. It's not compulsion. ஏதோ கட்டாயப்படுத்தி செயல்படுத்த முடியாது. Or manipulation. ஏதோ மாற்றி ஏமாற்றி காரியங்களை செய்ய வைக்க முடியாது. Because these things will not sustain you in the long run. இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செயலாக்கத்திற்கு வராது. The Bible says to love God is to obey his word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால், இல்லாவிட்டால் அவரை நேசிக்கிறோம் என்றால் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. And how can I do that? எவ்வாறாக அதை நான் செய்ய முடியும்? I told you, I keep telling you again. மறுபடியும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். You don't have to do it in your own strength. உங்கள் சொந்த பலத்திலே நீங்கள் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Come with me to Colossians chapter 1 and verse 29. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். The Bible says, I labor striving according to his power which mightily works within me. அதற்காக நான் எனக்குள்ளாக வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார். Paul here says, I labor not in my own strength but according to the power
that is at work within me. எனக்குள்ளாக செயல்படுகிற அந்த வல்லமை நிமித்தமாய் நான் கிரியை நடப்பிக்கிறேன் என்று பவுல் இந்த இடத்திலே So சொல்கிறார். what was Paul's motivation for service to God? அது தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு பவுலுக்கு எது உந்துகோலாய் இருந்தது? It's not the fear. ஏதோ பயம் அல்ல. It is not anything else but a love because of the working of the Spirit in a person's heart. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக நடத்தின அன்பின் கிரியை நிமித்தமாய் அந்த காரியத்தை அவர் செயல்படுத்தினார். Remember what he says. அவர் சொல்லுகிறதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். I labor according to the power that is at work within me. வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி பிரயாசப்படுகிறேன் என்று So சொல்லுகிறார். who is at work within you? அப்படி என்றால் உங்களுக்குள்ளாக யார் கிரியை செய்கிறார்கள்? The Holy Spirit is doing his wonderful work. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறார். You have to work as he works. அவர் எப்படி செயல்படுகிறாரோ அதற் போல நீங்களும் செயல்பட வேண்டும். அவர் உங்களுக்குள் செயல்பட நீங்களும் அவரோடு இணைந்து என்ன செய்கிறீர்கள்? செயல்படுகிறீர்கள். So you don't have to do it in your own strength. அதனால உங்கள் சொந்த பலத்திலே நீங்கள் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Again the Bible, the moment the word labor comes, அங்க அந்த இடத்துல பிரயாசப்படுகிறேன் என்ற வார்த்தை வந்த உடனே Paul uses the word labor and striving. அப்படியாக போராடி பிரயாசப்படுகிறேன். You know, many people saying, it is a great struggle to do that. அப்படியாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காரியங்களை செய்கிறேன் என்று சொல்வார்கள். No, you are laboring, you are striving, that is right, but not according to your own strength. ஒருவேளை நீங்கள் அப்படியாக போராடி நீங்கள் அந்த காரியத்தை செய்யலாம், ஆனால் உங்கள் பலத்தின் நிமித்தமாய் நீங்கள் செய்யவில்லை. It is only according to the power that is at work within you. உங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு செயல்படுத்துகிறீர்கள். Remember power steering? பவர் ஸ்டீரிங் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். How many of you remember that? சொன்னதை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? Yes, you have to turn. நீங்கள் திரும்ப வேண்டும். But for you to turn that wheel, God provides you the power. அந்த வாகனத்தை இல்லாவிட்டால் அந்த காரியத்தை திருப்புவதற்கு தேவன் அந்த பலனை வல்லமையை உங்களுக்குள்ளாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். How many of you think that is possible? அது நடக்கும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you think that is easy? அது எளிமை என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? போராடி அப்படினு சொன்னா இவங்களே போராடுற மாதிரி இருக்கிறோம். No, according to the power that is at work within me. உங்களுக்குள்ளாய் கிரியை நடப்பிக்கிற வல்லமையின்படி என்று வார்த்தை சொல்லுகிறார். In other words, I don't have to stand on my head to do something. ஏதோ தலைகீழாய் நின்று காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அவசியம் அல்ல. As he works in me, I work it out. அவர் எனக்குள்ளாய் கிரியை நடப்பிப்பது போல நான் வெளிப்பிரகாரமாய் நான் அந்த கிரியை நடப்பிக்கிறேன். As he gives me word, I speak that word. அவர் எனக்கு வார்த்தையை கொடுக்கிறபடினாலே அந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். As he gives me strength, I do what God wants me to do. அவர் எனக்கு பலன் கொடுக்கிறபடினாலே தேவன் எதை செயல்படுத்த விரும்புகிறாரோ அந்த பலத்தோடு நான் செய்கிறேன். Hallelujah. Hallelujah. So if you are left to yourself to preach every time, if you are left to yourself to preach every time, நீங்களே பிரசங்கம் பண்ண வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், then you have to struggle, you have to labor in your own strength. நீங்கள் தான் உங்கள் சுய பலத்தில் கஷ்டப்பட்டு போராடி அந்த காரியங்களை செய்ய வேண்டும். But if God gives you the opportunity and God himself gives you the word, ஒருவேளை தேவன் உங்களுக்கு தருணங்களை ஏற்படுத்தி கொண்டு தேவனே உங்களுக்கு அந்த வார்த்தைகளை உங்களுக்கு உங்கள் வாயிலே கொடுப்பார் என்றால், and helps you to say the word, he gives you the power, அந்த வார்த்தையை சொல்வதற்குரிய பலனையும் வல்லமையும் தேவன் கொடுப்பார் என்றால், and makes the people come to listen to what you are saying, நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்பதற்கு ஜனங்களை கொண்டு வருவார் என்றால், and he himself does the work of conviction in their hearts, அவர்களுடைய உள்ளங்களிலே அந்த வார்த்தையை கொண்டு தேவனே கிரியை நடப்பிப்பார் என்றால், yes, you are laboring, நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள், yes, you are striving, நீங்கள் அங்கே அந்த இடத்திலே பலனை பிரயோஜனப்படுத்துகிறீர்கள், but not on your own. உங்கள் பலத்தினால் அல்ல, it is with him you are able to do everything. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. So if you have to preach every week, ஒருவேளை ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றால், if you do it in your own strength, உங்கள் சொந்த பலத்திலே செய்யும்போது then you will exhaust yourself, நீங்களே அப்படியே சோர்ந்து போவீர்கள், and you will come to a point that you will don't look forward to that preaching engagement. இனிமேல் அந்த பிரசங்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இருக்க மாட்டீர்கள், வேண்டாம் என்று யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். Oh, another Sunday, இன்னொரு ஞாயிற்றுக்கிழமையா என்று யோசிப்பீர்கள். அதே மூஞ்சி. That's how you get frustrated. சில நேரம் அப்படிதான் விரக்தி அடைகிறோம். And that is why people leave their church, go to see some other face. You understand what I'm trying to say? They get very frustrated. சில நேரம் விரக்தி அடைந்து போகிறார்கள். They see, I need a change of scenery. உங்களை பார்க்க விரும்பல, வேற எதையா பார்க்கணும்னு போய் விடுகிறார்கள். Some people go 6 months all together. சில நேரம் 6 மாசம் லீவ் போட்டு போற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி போனா இங்க வந்து நம்ம இருக்க முடியாது. You understand what I'm trying to say? That's all right for some settings. சில காரியங்களுக்கு அது சரியா People get இருக்கு. frustrated.
அப்படியாக சிலர் விரக்தி அடைகிறார்கள். But you will get frustrated if you do it in your own strength. உங்கள் சுயபலத்திலே செய்வீர்கள் என்றால் நீங்கள் விரக்தி அடைவீர்கள். But when you are doing it with the help of God, பரிசுத்தாவின் துணையோடு காரியங்களை செய்வீர்கள் என்றால் you begin to look forward to the opportunity. அப்படியாக எப்பொழுது தருணங்கள் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்த்து நீங்கள் நிற்பீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. I was listening to a preacher and he said it like this. ஒரு தேவதாசன் பிரசங்கிப்பதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். I live for a Sunday. ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் வாழ்கிறேன் என்று சொன்னார். After I preached that Sunday, அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே I live for the next Sunday. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் என்று எதிர்பார்த்து நிற்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. சிலருக்கு ஏன் தான் ஞாயிற்றுக்கிழமை வருதோ, you know, that's because you are doing it in your own strength. ஏனென்றால் உங்கள் பலத்திலே செயல்படுகிறீர்கள், அதனால தான் அப்படி யோசிக்கிறோம். Remember, what you cannot do, நீங்கள் செய்ய முடியாத காரியத்தை God can do. தேவன் செய்ய முடியும். What you don't have, உங்களிடத்தில் இல்லாத காரியத்தை He has. தேவனிடத்தில் இருக்கிறது. What you don't know, உங்களுக்கு தெரியாதது He knows. தேவனுக்கு தெரியும். And you are a partner with Him. தேவனோடு நீங்கள் ஐக்கியம் கொண்டிருக்கிறீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Which means together we can do what God wants us to do. அதனால தேவனோடு சேர்ந்து தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிக்க முடியும். When the Bible mentions labor, அங்கே பிரயாசம் என்று வேதம் சொல்லும்போது it is always a labor of love. அன்பின் நிமித்தமாய் நாம் பிரயாசப்படுகிறோம். உங்கள் அன்புள்ள பிரயாசம், you know, that is the key. அன்புள்ள பிரயாசமாய் அது காணப்படுகிறது. அதுதான் திறவுகோல். Hebrews chapter 6 and verse 10. எபிரேயர் 6 அதிகாரம் 10 வசனம். 1 Thessalonians chapter 1 and verse 2. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 2 வசனம். It talks about the labor of love. அன்பின் பிரயாசத்தை குறித்து அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. Paul says the love of God constrains us. தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். In 2 Corinthians chapter 5 and verse 14. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 14 வசனத்திலே that love of God constrains us. தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். And it is because of that love that Paul is able to go to so many places and preach the gospel of Jesus அன்பின் Christ. நிமித்தமாய் பவுல் அவ்வளவு தேசங்களுக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை அவரால் பிரசங்கம் பண்ண முடிந்தது. Love makes difficult things easy. அன்பானது கடினமான காரியங்களை எளிமையாய் மாற்றி கொடுக்கிறது. Let me say that again. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். Love makes difficult things easy. அன்பானது கடினமான காரியங்களை எளிமையாய் நமக்கு மாற்றி கொடுக்கிறது. Remember Jacob in the Bible? யாக்கோபை உதாரணமாய் வேதத்தில் எடுத்துக்கொள்வோம் என்றால் He has to work for 14 years to get married to his wife Rachel. ராகேலை திருமணம் செய்வதற்கு 14 வருஷம் அவருடைய வீட்டில் வேலை செய்தார். 14 years. 14 வருஷம் மாமனார் வீட்டில் வேலை செஞ்சார். That's one life sentence. 14 years. If you understand what I mean. அது ஒரு ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை 14 வருஷம் தான் actually. ஆயுள் தண்டனை போல இருக்கிறது. 14 long years. 14 வருஷம் வேலை செய்தார். But the Bible says, வேதம் சொல்லுகிறது, for him it seemed like a few days. ஆனால் அவனுக்கோ அது சில நாட்கள் போல இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி சில நாட்கள், மறதி ஜாஸ்தியோ? Not like that. அப்படி அல்ல. It's because he loved her so much. 14 years seemed like few days. ராகேலை அவ்வளவா நேசித்தபடினாலே 14 வருஷம் சில நாட்கள் போல அவனுக்கு தோன்றினது. சிலருக்கு சில நாட்கள் 14 வருஷம் போல் தோன்றுகிறது. You understand what I'm trying to say? Love makes difficult things very easy. அன்பானது கடினமான காரியங்களை எளிமையாய் லகுவாய் மாற்றுகிறது. I read an article in BBC. பிபிசிலே ஒரு காரியத்தை நான் இவ்வாறாக வாசித்தேன். About a man who cycled from India to Europe to get married. இந்தியாவிலிருந்து சைக்கிளை ஓட்டிக்கொண்டு ஐரோப்பா தேசத்துக்கு போய் திருமணம் செய்தார் ஒருவர். சைக்கிளே போயிருக்கிறார். And his quotation was this. அவருடைய அந்த காரியம் விபதமாக எழுதப்பட்டிருந்தது. I don't love cycling, I cycled because of love. எனக்கு சைக்கிள் ஓட்டுவதை பிடிக்காது, ஆனால் அவரை நேசித்தபடினாலே சைக்கிள் ஓட்டி கொண்டு போனேன். சைக்கிள் ஓட்டினார். நம்ம ஆண்டவர் சிலுவையிலே உயிரையே கொடுத்திருக்கிறார். You understand what I'm trying to say? But how is that possible? எவ்வாறாக இது நடக்க முடியும்? We find very small things very hard to do. சில எளிமையான காரியங்கள் செய்வதற்கு சில நேரம் நமக்கு கடினமாக இருக்கிறது. Bible says proper motivation. Love is the motivation. அன்புதான் நமக்கு உந்துகோலாய் அடித்தளமாய் இருக்க வேண்டும். Make a note of all these scriptures. இந்த வார்த்தைகளை குறித்துக் கொள்ளுங்கள். John 21:15 to 17. யோவான் 21 அதிகாரம் 15 இலிருந்து 17 வரைக்கும். If you love me, feed my lambs. என்னை நேசிப்பாய் என்றால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று இயேசு சொன்னார். Loving God comes first before loving God's people. தேவனை நேசிப்பதுதான் முதலாவது வருகிறது, தேவனுடைய மக்களை நேசிப்பதற்கு முன்பாக. When you love God, loving people becomes easier. தேவனை நீங்கள் நேசிக்கும்போது தேவனுடைய மக்களை நேசிப்பது உங்களுக்கு லகுவாக இருக்கும். And Peter says, I'm not slack, I will do it again
reminding you of this truth. மறுபடியும் இந்த சத்தியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். Look at the example of David. தாவீதின் உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் His love for God. தேவனுக்கு அவர் அன்பை அவ்வளவு தேவன் மேல் வைத்திருந்தார். He says, because of my love for God, I will give much more than what I have already contributed. தேவனுக்கு கொடுத்ததை விட இன்னும் அதிகமாய் அன்பின் நிமித்தமாய் நான் தேவனுக்கு என்று கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். So if you finding Christian life difficult, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருவேளை கடினமா இருக்கிறது என்று யோசிப்பீர்கள் என்றால், I want God to give you a fresh anointing of the Holy Spirit. மறுபடியுமாய் தேவன் பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்ப வேண்டும் என்று தேவனிடத்திலே கேளுங்க. Fill you with more of His love. இன்னும் தேவனுடைய அன்பினால் தேவன் உங்களை நிறைக்கட்டும். So that we will obey His commandments and express our love for Him. அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்தும்படியாய் தேவன் உதவி செய்வாராக. Amen. Amen. Let's all stand to our feet as we look to God in prayer. நாம் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். He only asks you to do what He has already done for you. தேவன் உங்களுக்கு என்று செய்து முடித்த காரியத்தை தான் தேவன் மறுபடியுமாய் தேவன் செய்ய சொல்லுகிறார். If you find it difficult to forgive, ஒருவேளை மன்னிப்பதற்கு உங்களுக்கு கடினமா இருக்கும் என்றால், difficult to love, நேசிப்பதற்கு கடினமா இருக்கும் என்றால், may the Lord show His love once again in your life. மறுபடியும் தேவன் தன்னுடைய அன்பை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவாராக. Don't try to do it in your own strength. You won't be able to do it. உங்கள் சுய பலத்திலே செய்ய முயற்சிக்காதிருங்கள், அது உங்களால் செய்ய முடியாது. But praise God for the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் உதவிக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Hallelujah. Every eye closed as you look to God in prayer. எல்லா கண்களும் மூடி இருக்க ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். Lift your hands in worship. கரங்களை உயர்த்தி அப்படியாக தேவனை ஆராதிப்போமா? Hallelujah. இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. Father, we thank you for your love upon our lives. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் காண்பித்த உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you that nothing can be compared to your love that you have shown into our hearts. ஆண்டவரே, எங்கள் இதயத்திலே ஊற்றப்பட்ட உம்முடைய அன்பிற்கு இணையாக நாங்கள் எதையுமே எடுத்துக்கொள்ள முடியாது. Thank you, Lord, that you will empower us through the Holy Spirit to show our love for you. ஆண்டவரே, எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியின் உதவி எங்களுக்கு தருவீராக. To love others and to love our own selves. எங்களை நேசிக்கும்படியாக மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. We thank you that you will give us an experience of your love. ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே எங்களை நிறைத்து அதை அனுபவிக்கும்படியாக எங்களை செய்வீராக. And also to express it to others. அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக உதவி We செய்வீராக. thank you that we don't have to do it in our own strength. எங்கள் சொந்த பலத்திலே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஐயா. Thank you for your grace and your enabling. உம்முடைய கிருபைக்கும் பலனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Give you praise in Jesus name. எல்லா துதி கனமும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. May the grace of our Lord Jesus Christ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், the love of God the Father, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், and the fellowship of the Holy Spirit பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் be with us all now and forevermore. நம் அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.